வணக்கம். இன்னைக்கு நாம பிராந்திய பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் ஒரு பானம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த நினைப்ப மாத்திக்க போறீங்க. ஒரு மருந்து பொருளா ஆரம்பிச்சு தற்செயலா ஒரு சொகுசு பொருளா மாறி ஒரு கண்டத்தோட விவசாயத்தையே அழிச்சு இன்னைக்கு நாம பாக்குற இடத்துக்கு வந்த ஒரு பெரிய கதை இதுக்கு பின்னாடி இருக்கு. நாம தொடங்க வேண்டிய இடம் இதோட பெயர்லயே இருக்கு. பிராந்திங்கிற வார்த்தை டச்சு மொழியில பிராண்ட் வைன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து வந்தது. அதுக்கு அர்த்தம் எரிக்கப்பட்ட ஒயின். இதுதான் சொல்லப்போனா முழு கதையோட தொடக்கப்புள்ளி. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகளை வச்சு இந்த எரிக்கப்பட்ட ஒயின் எப்படி பிரான்சின் கோனியாக்ல இருந்து நம்ம ஊர் ஹைதராபாத் நிசாம் வரைக்கும் ஒரு பெரிய பயணம் செஞ்சதுன்னு பார்க்க போறோம். ஆமா, ஆனா அந்த எரிக்கப்பட்ட ஒயின்கிற தொழில்நுட்பத்தோட விதை இன்னும் பழசு. கிட்டத்தட்ட கிபி 500-600களிலேயே அரபு ரசவாதிகள் காய்ச்சி வடிக்கிற முறையை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓ, அப்படியா? ஆமா, ஆனா நோக்கம் வேற. அவங்க இத ஆக்வா வீட்டே, அதாவது வாழ்வின் நீர் அப்படின்னு சொல்லி மருத்துவத்துக்காக பயன்படுத்தினாங்க. ஆக ஒரு மருத்துவ அமிர்தம் எப்படி வியாபாரம், வரி விதிப்பு, தற்செயல் நிகழ்வுகள்னால ஒரு உலகளாவிய பானமா மாறுச்சுங்கிறது தான் இந்த உரையாடலோட மையம். சரி, அப்போ அந்த முதல் புள்ளிக்கு வருவோம். இந்த மருத்துவ பொருள் எப்படி ஒரு வியாபார பொருளா மாறுச்சு, அதாவது 16ஆம் நூற்றாண்டுல? டச் வியாபாரிங்க பிரான்ஸ்ல இருந்து ஒயினை கப்பல்ல ஏத்திக்கிட்டு ஹாலண்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஆமா. ஆனா அந்த நீண்ட பயணத்துல பாதி ஒயின் கெட்டு போயிடுது. இது ஒரு பெரிய தலைவலி. கரெக்ட். இதுக்கு ஒரு தீர்வாதான் ஒயினை காய்ச்சி வடிக்கிறாங்க. இப்படி செய்யும்போது 2 பெரிய லாபம். ஒன்னு, திரவத்தோட அளவு குறையுது. ஓ, அதனால கப்பல்ல இடம் மிச்சமாகுது, வரியும் குறையுது. ஆமா, வரியும் குறையுது. 2வது, அதோட ஆல்கோஹால் அளவு அதிகமாகறதுனால அது கெட்டு போகாம இருக்குது. அவங்களோட திட்டம் ரொம்ப சிம்பிள். என்ன திட்டம்? ஹாலந்துக்கு போனதும் இதுல திரும்பவும் தண்ணிய கலந்து ஒயினா மாத்தி வித்துடலாம்னு நினைச்சாங்க. அதான். ஆனா இங்கதான் கதையில ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வருது. கப்பல்ல சரக்கு ஏத்துறதுல தாமதம், பயணம் நீண்டு போறதுன்னு பல காரணங்களால இந்த எரிக்கப்பட்ட வைன் ஓக் மர பீப்பாய்கள்லயே பல மாதங்கள் ஊறி கிடக்குது. சரி. கடைசியா ஹாலந்துக்கு போய் திறந்து பார்த்தா அது ஒரு புதுவிதமான மென்மையான சுவையோட, அழகான பொன்னிறத்தோட ஒரு அட்டகாசமான பானமா மாறியிருக்கு. இதுதான் பிராண்டியோட பிறப்பு. ஆக இது வெறும் ஒரு தற்செயல் நிகழ்வில்ல, இது ஒரு வியாபார தேவையிலிருந்து உருவான ஒரு கண்டுபிடிப்பு. எப்படி ஒரு பிரீமியம் பொருளாக மாறுதுங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். நிச்சயமா. அவங்க செலவு குறைக்க நினைச்சாங்க, ஆனா தற்செயல மதிப்ப பல மடங்கு அதிகப்படுத்திட்டாங்க. ஆமா, அந்த மாலுமிகளுக்கு அப்போ தெரியாது அவங்க ஒரு சரித்திரத்தையே மாத்தி எழுத போறோன்னு. உண்மைதான். ஆனா இந்த மருத்துவ பின்னணி வணிகத்துக்கு பிறகும் தொடர்ந்தது. 13ஆம் நூற்றாண்டுல அர்னாட் டி வில்லனுவே மாதிரி ஆட்கள் இத இஓடிவி, அதாவது வாழ்வின் தண்ணீர்னு சொல்லி பல நோய்களுக்கு மருந்தா கொடுத்தாங்க. ஓகே. காஸ்கன் முரண்பாடு அப்படின்னு ஒரு நம்பிக்கை கூட இருந்துச்சு. காஸ்கன் முரண்பாடா? ஆமா, அதாவது பிராந்தி இதய நோய்கள்ல இருந்து பாதுகாக்கும் நம்பினாங்க. போர்க்களங்கள்ல வீரர்களுக்கு தைரியம் கொடுக்கவும் காயங்களுக்கு மருந்தா தடவவும் கூட இதை பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே. பிராண்டின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது கான்யாக். கான்யாக். ஆமா, அதுதான். அந்த அளவுக்கு அது எப்படி ஒரு பெரிய பிராண்டா மாறுச்சு, அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான புராண கதை இருக்குன்னு படிச்சேன். செவாலியர் டி லக்ரோஸ் மரூன் அப்படின்னு ஒரு பிரபு இருந்தாராம். அவரோட கனவுல சாத்தான் அவரோட ஆன்மாவை ஒரு தடவை கொதிக்க வச்சுச்சான். ஆனா அவரோட பக்தி காரணமா ஆன்மா வேகலையாம். சரி, அதனால சாத்தான் உன்னை 2வது தடவையும் கொதிக்க வைக்கிறேன்னு சொல்லிச்சான். இந்த கனவுல இருந்து தான் 2 முறை காய்ச்சி வடிக்கிற, அதாவது டபுள் டிஸ்டிலேஷன் யோசனை அவருக்கு வந்ததா சொல்றாங்க. இது ஒரு நல்ல கதை. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் இன்னும் சுவாரஸ்யமானது. 2 முறை காய்ச்சி வடிக்கும்போது முதல்ல வர்ற ஆவிக்கு தலைகள் அப்படின்னும் கடைசியா வர்றதுக்கு வால்கள் அப்படின்னும் பெயர். ஓகே, ஹெட்ஸ் அண்ட் டெய்ல்ஸ். ஆமா, இந்த 2லயும் தேவையில்லாத சில வேதிப்பொருட்கள் இருக்கும். அதனால அதை நீக்கிட்டு நடுல வர்ற சுத்தமான சுவையான பகுதியை மட்டும் தனியா பிரிச்சு எடுப்பாங்க. அதுக்கு இதயம்னு பெயர். கரெக்ட். அதுக்கு ஹார்ட், அதாவது இதயம்னு பெயர். இந்த இதயத்தை தான் ஓக் பீப்பாய்கள்ல பல வருஷங்களுக்கு பக்குவப்படுத்துறாங்க. இந்த முறை தான் கோனியாக்கோட அந்த மென்மையான சுவைக்கு முக்கிய காரணம். அப்போ கோனியாக்கோட சிறப்புக்கு இந்த செய்முறை மட்டும்தான் காரணமா? இல்லவே இல்ல. இத ஒரு பெரிய சித்திரத்தோட பொருத்தி பார்க்கணும். கோனியாக்கோட சிறப்புக்கு அங்க இருக்கிற நிலம் ஒரு மிக முக்கியமான காரணம். கோனியாக் பகுதியை 6 விதமான க்ரூ, அதாவது வளர்ச்சி பகுதிகளா பிரிச்சிருக்காங்க. 6 பகுதிகளா? ஆமா. இதுல கிராண்ட் ஷாம்பெயின் பகுதியில் இருக்கிற சுண்ணாம்பு மண் ரொம்ப நேர்த்தியான, பல 10 ஆண்டுகளுக்கு பக்குவப்படுத்தக்கூடிய பிராந்திய தரும். ஒரு நிமிஷம்,
இது கேட்க ஆச்சரியமா இருக்கு. ஆனா ஒரு சாதாரண குடிமகனால இந்த வித்தியாசத்தை உண்மையிலே உணர முடியுமா இல்ல இது ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக்கா? நல்ல கேள்வி. ஆரம்பத்துல கஷ்டம்தான். ஆனா பழக பழக நிச்சயம் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு கிராண்ட் ஷாம்பெயின்ல விளையிற திராட்சையில செய்யற பிராந்தி ஒரு மாதிரி பூக்களோட நறுமணத்தோட இருக்கும். ம். ஆனா வெறும் சில கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற போர்டரீஸ் பகுதியில விளையிற திராட்சையில செய்யற பிராந்தி வயலட் பூ வாசத்தோட இருக்கும். அப்படியா? ஒரே திராட்சை ஒரே செய்முறை, ஆனா மண் மாறுறதால சுவையே மாறிடுது. இதுதான் டெரோயோரைடோட மேஜிக். ஓ, மண்ணின் குணம் பானத்தின் குணத்தை நிர்ணயிக்கிறது. சரியா சொன்னீங்க. கோனியாக் இவ்ளோ ஃபேமஸா இருக்கும்போது பிரான்ஸ்ல வேற பிராந்தி வகைகளே இல்லையா? இல்ல கோனியாக் மட்டும்தான் ராஜா மாதிரி நிக்குதா? இருக்கு. சொல்லப்போனா கோனியாக்கோட பெரிய அண்ணன் மாதிரி ஒன்னு இருக்கு. அப்படியா? அது என்ன? அதுதான் ஆர்மானாக். ஆமனாக். பிரான்ஸோட மிக பழமையான பிராந்தி இதுதான். கிட்டத்தட்ட 700 வருஷ பாரம்பரியம் கொண்டது. 700 வருஷமா? ஆமா. ஆனா அது ஒரே ஒரு முறை தான் காய்ச்சி வடிக்கப்படுது. அதனால அதோட சுவை இன்னும் கொஞ்சம் அடர்த்தியா, ரஸ்டிக்கா இருக்கும். கோனியாக் மாதிரி மென்மையா இருக்காது. அது ஏன் கோனியாக் அளவுக்கு பிரபலமாகல? மார்க்கெட்டிங் பிரச்சனையா? மார்க்கெட்டிங் ஒரு காரணம். இன்னொரு முக்கியமான காரணம் புவியியல். கோனியாக் பகுதி துறைமுகத்துக்கு பக்கத்துல இருந்துச்சு. அதனால டச்சு, பிரிட்டிஷ் வியாபாரிங்க சுலபமா அங்கிருந்து பிராந்திய வாங்கி உலகம் முழுக்க கொண்டு போனாங்க. சரி. ஆனா அர்மானாக் பகுதி உள்நாட்டுல இருந்ததால அந்த அளவுக்கு வியாபார வாய்ப்புகள் கிடைக்கல. இது இல்லாம கால்வடோஸ் அப்படின்னு ஒன்னு இருக்கு. கால்வடோஸ். ஓ, ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அது முற்றிலும் வேற. அது திராட்சையிலிருந்து செய்யப்படுறதில்ல, ஆப்பிள், பேரிக்காயிலிருந்து செய்யப்படுது. ஓ. நார்மாண்டி பகுதியோட குளிர்கால நிலையில திராட்சை விளையாது. அதனால அங்கிருந்தவங்க பழத்தோட்டங்களை வச்சு ஒரு புது பானத்தை உருவாக்குனாங்க. சரி. பிரான்ஸ்ல இந்த மாதிரி நிலத்துக்கும் பாரம்பரியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஆனா எல்லா இடத்துலயும் இப்படிதானா? ஸ்பெயின்ல அவங்க அணுகுமுறையே வேற மாதிரி இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, முற்று வேற. பிரான்ஸ்ல ஒவ்வொரு வருஷத்தோட தனித்தன்மையை பாதுகாக்கறாங்க. ஆனா ஸ்பெயின்ல அவங்க நோக்கம் நிலையான சுவையை கொடுக்கறது. அவங்களோட பிராண்டி டி ஜெரஸ் ஒரு தனித்துவமான முறையில பக்குவப்படுத்தப்படுது. அதுக்கு பெயர் சொலரா சிஸ்டம். சொலராவா? அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? கற்பனை பண்ணிக்கோங்க. பீப்பாய்களை பிரமிட் மாதிரி ஒன்னு மேல ஒன்னு அடுக்கி வச்சிருக்காங்க. கீழே இருக்கிற வரிசையில தான் ரொம்ப பழமையான பிராண்டி இருக்கும். சரி. பாட்டில்ல நிரப்பும் போது இந்த கீழே இருக்கிற பீப்பாயில இருந்து ஒரு பகுதியை மட்டும் எடுப்பாங்க. இதுக்கு சாக்கான்னு பெயர். ஓகே. இப்போ ஏற்பட்ட காலி இடத்தை நிரப்ப அதுக்கு மேல இருக்கிற வரிசையில இருந்து கொஞ்சம் இளமையான பிராண்டியை ஊத்துவாங்க. இதுக்கு ரோசியோன்னு பெயர். இப்படியே மேல வரைக்கும் செய்வாங்க. புதுசா காய்ச்சின பிராண்டிய மேல இருக்கிற பீப்பாயில ஊத்துவாங்க. அப்போ இது ஒரு பெர்பெச்சுவல் ஸ்டியூ மாதிரி. அதாவது ஒரு பானையில இருந்து கொஞ்சம் எடுத்தா புதுசா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால அந்த பானையோட சுவை என்னைக்கும் மாறாது. ஆனா அதுல பல வருஷங்களோட சுவைகளும் கலந்திருக்கும் இல்லையா? அருமையான ஓமை. அதுதான். இதனால ஒவ்வொரு பாட்டில்ல வர பிராண்டியும் பல ஆண்டுகளோட கலவையா இருக்கும். ஓ. ஒரு குறிப்பிட்ட வருஷத்தோட சுவை இல்லாம ஒரு நிலையான ஒரே மாதிரியான சுவை கிடைக்கும். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. ஒரு பொருளோட சிறப்பு அதோட தனித்துவத்திலா இல்ல நிலைத்தன்மையிலா? நல்ல கேள்வி. கோன்யாக் முதல் வகையைச் சேர்ந்தது, சொலேரா 2வது வகையைச் சேர்ந்தது. இதே மாதிரிதான் தென் அமெரிக்கால பிஸ்கோங்கிற பிராண்டிய பெருவும் சிலியும் அவங்கவங்க தேசிய பானம்னு சண்டை போட்டுக்கிறாங்க. பெருவோட விதிகள் ரொம்ப கடுமையானது, சிலியோடது கொஞ்சம் தளர்வானது. ஒரே பேர்ல 2 வித்தியாசமான பிலாசபிஸ். சரி, இப்போ நம்ம ஊருக்கு வருவோம். உலக அளவுல இவ்ளோ பெரிய பயணம் செஞ்ச பிராண்டி இந்தியால, குறிப்பா தென்னிந்தியால ஏன் இவ்ளோ மவுசா இருக்கு? விஸ்கிக்கு வட இந்தியால இருக்கிற இடம் இங்க பிராண்டிக்கு இருக்கு. இதுக்கு பல வரலாற்று மற்றும் கலாச்சார காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் பாண்டிச்சேரியில இருந்த பிரெஞ்சு ஆதிக்கம். சரி. அவங்க மூலமா பிராண்டி தென்னிந்தியாவுக்கு அறிமுகமாச்சு. ஆனா அதை விட முக்கியமான காரணம் அதுக்கு கிடைச்ச டாக்டர்ஸ் பிராண்டிங்கிற பிம்பம். ஆமாமா. சளி, எருமல், குளிருக்கு இது நல்லதுங்கிற ஒரு நம்பிக்கை ஆழமா பதிஞ்சிடுச்சு. வட இந்தியால கூட குளிர்காலத்துல குழந்தைங்களுக்கு நெஞ்சில பிராண்டிய தடவுற பழக்கம் இன்னமும் இருக்கு. ஆமா, என் பாட்டி கூட இன்னமும் இதுக்குதான் நம்புறாங்க. எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதுதான் கலாச்சாரத்தோட தாக்கம். வரலாற்று ரீதியா பார்த்தா ஹைதராபாத் நிசாம்களோட அரண்மனையிலையும் பிரிட்டிஷ் ராணுவ முகாம்கள்லையும் பிராண்டி ஒரு அந்தஸ்தின் சின்னமா இருந்துச்சு. ஓ. செகந்திராபாத் முகாம்ல மதுபான கடைகள் மேல விதிக்கப்பட்ட வரியில ஒரு பகுதி அந்த முகாமை பராமரிக்கவே மானியமா கொடுக்கப்பட்டது. இது ஐரோப்பிய பானங்கள் அந்த பகுதியில பரவறதுக்கே ரொம்ப உதவியா இருந்துச்சு. பிராந்தியோட இந்த வெற்றி பயணத்துல ஏதாவது பெரிய சரிவு ஏற்பட்டதா? ஒரு மிகப்பெரிய செறிவு. 19ஆம் நூற்றாண்டுல ஃபைலோக்சரா அப்படின்னு ஒரு நெருக்கடி வந்தது. ஃபைலுக்சராவா? ஆமா,
வட அமெரிக்காலிருந்து வந்த ஒரு சின்ன பூச்சி, கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சின்னது, ஐரோப்பாவோட ஒட்டுமொத்த திராட்சை தோட்டங்களையும் அழிச்சிருச்சு. இது ஒரு விவசாய பேரழிவு. எவ்வளவு பெரிய பாதிப்பு! 80% தோட்டங்கள் அழிஞ்சிடுச்சுன்னா அது கிட்டத்தட்ட ஒரு முடிவே. இதுல இருந்து எப்படி மீண்டு வர முடியும்? எனக்கு நினைச்சு பார்க்கவே முடியல. உண்மைதான். 1895க்குள்ள கோன்யாக் பகுதியில 80% திராட்சை தோட்டங்கள் அழிஞ்சு போச்சு. இதிலிருந்து மீண்டு வரதுக்கு ஒரு புத்திசாலித்தனமான தீர்வை கண்டுபிடிச்சாங்க. என்ன அது? அந்த பூச்சியை எதிர்க்கிற திறன் கொண்ட அமெரிக்க திராட்சை கொடிகளோட வேர்க்கட்டைகள்ல ஐரோப்பிய திராட்சை கொடிகளை ஒட்டு போட்டாங்க. இது மூலமா தான் ஐரோப்பிய திராட்சை தோட்டங்கள் காப்பாற்றப்பட்டது. ஆனா இந்த நெருக்கடியால ஒரு பெரிய கலாச்சார மாற்றமே ஏற்பட்டுச்சுன்னு படிச்சேன். அது உண்மையா? முற்றிலும் உண்மை. இது ஒரு சப்ளை செயின் பாடம். ஒரு சந்தையின் ராஜா விழும்போது அடுத்த வாரிசு அரியணை ஏறுவது போல. ஃபைலோக்சரா நெருக்கடிக்கு முன்னாடி லண்டன் பப்ஸ்ல ரொம்ப பிரபலமான பானம் பிராந்தி சோடா தான். ஆனா பிராந்தி உற்பத்தி நின்னு விலை ராக்கெட் வேகத்துல ஏறினதும் மக்கள் ஒரு மாற்று பானத்தை தேடினாங்க. அந்த இடத்த வேறொன்று பிடித்தது. ஆமா, அந்த வெற்றிடத்தை சரியா நிரப்புனது தான் ஸ்காட்ச் விஸ்கி. பிராந்தியின் பேரழிவு ஸ்காட்ச் விஸ்கிக்கு ஒரு வரலாற்று வாய்ப்பை வழங்கியது. இதனால தான் இன்று வரை இங்கிலாந்து மற்றும் பல நாடுகள்ல விஸ்கிக்கு ஒரு தனி இடம் இருக்கு. அந்த பேரழிவுக்கு பிறகு பிராந்தி தொழில் தன்னை எப்படி மீண்டும் ஒழுங்குபடுத்திக்கிச்சு? அந்த நெருக்கடி அவங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுத்துச்சு. அதனால பிரெஞ்சு அரசாங்கம் BNIC அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி பிராந்தியோட தரத்தை உறுதி செய்ய சில விதிகளை கொண்டு வந்தாங்க. சரி. அப்போ உருவானதுதான் VS, VSOP, XO மாதிரியான தரக்குறியீடுகள். ஆமா, பாட்டில்ல பாத்திருக்கேன். இது பிராந்தி குறைந்தபட்சம் எவ்வளவு வருஷம் பீப்பாயில பக்குவப்படுத்தப்பட்டிருக்குன்னு குறிக்குது. VSனா வெரி ஸ்பெஷல், குறைஞ்சது 2 வருஷம். VSOPனா வெரி சுப்பீரியர் ஓல்டு பேல், குறைஞ்சது 4 வருஷம். XOனா எக்ஸ்ட்ரா ஓல்டு, இப்போய விதிப்படி குறைஞ்சது 10 வருஷம். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது பிரெஞ்சு தயாரிப்பா இருந்தாலும் இந்த குறியீடுகள் எல்லாமே ஆங்கிலத்துல இருக்கு. ஆமா, காரணம் அப்போய மிகப்பெரிய சந்தை பிரிட்டன் தான். ஒரு சின்ன நடைமுறை தீர்விலிருந்து, அதாவது எரிக்கப்பட்ட வைன்லிருந்து ஆரம்பிச்சு தற்செயலான கண்டுபிடிப்புகள், பல நூற்றாண்டு பாரம்பரியங்கள், ஒரு மாபெரும் பேரழிவு, அதிலிருந்து மீண்டு வந்ததுன்னு பிராந்தியோட கதை பல திருப்பங்கள் நிறைஞ்சதா இருக்கு. ஆமா, இது வெறும் ஒரு பானத்தோட கதை மட்டும் இல்ல. இது புதுமை, சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வது, கைவினைத்திறன், இது எல்லாத்தோட கதையும் கூட. ஒரு காலத்துல இது போர்க்களத்துல வீரர்களுக்கு மருந்தாவும் தைரியம் கொடுக்கற பானமாவும் இருந்துச்சு. முதல் உலகப் போர்ல பிரெஞ்சு ராணுவம் வீரர்களுக்கு இதை கொடுத்தது. மயக்க மருந்தா, காயங்களுக்கு கிருமிநாசினியா, மன அழுத்தத்தை குறைக்கன்னு பலவிதமா பயன்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு இது ஒரு ஆடம்பரத்தோட சின்னமா பார்க்கப்படுது. இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. பிராந்தியோட மருத்துவ குணங்கள் அறிவியல் ரீதியா பெருசா நிரூபிக்கப்படல. ஆமா. ஆனாலும் இந்தியா மாதிரி நாடுகள்ல இன்னைக்கும் அது டாக்டர்ஸ் பிராந்திங்கிற ஒரு ஆரோக்கியமான பிம்பத்தோட இருக்கு. இந்த நவீன அறிவியல் யுகத்துல சில உணவுகளும் பானங்களும் எப்படி இந்த மாதிரி ஒரு புராண அந்தஸ்தை தக்க வச்சுக்குது? இது அறிவியலுக்கும் நம்ம கலாச்சாரத்துக்கும் பாரம்பரியத்துக்கும் இடையில இருக்கிற உறவை பத்தி நமக்கு என்ன சொல்லுதுன்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம்.